வணக்கம், நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது என்னென்னா, மோஸ்ட் பிகினர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். என்ன சொல்லுவாங்கன்னா, 90% ஆஃப் த பிகினர்ஸ் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் லூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது 90% லூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 10% ப்ராஃபிட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கும் இந்த 90% உள்ளவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் அவங்க மட்டும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஏன் இவங்க லாஸ் பண்ணுறாங்க? இந்த குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கே பயப்படுறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நிறைய பார்ப்போம். ஏன் 90% ஆஃப் த பீப்புள் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க? எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு தங்கப்பதில் இருக்கிற இடம். போகிறோம், தங்கத்தை அள்ளுறோம், அதை கொண்டு போய் கடையில் கொடுக்குறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். இதைத்தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது கிடையாது ஸ்டாக் மார்க்கெட். உடனே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. எப்படின்னா, நான் 1 லட்ச ரூபா போடுவேன், 2 மாதத்தில் எனக்கு 2 லட்ச ரூபா ஆயிடணும். இல்லைனா டெய்லி எனக்கு ப்ராஃபிட் வரணும், ஒரு % வரணும், 5% வரணும், 10% வரணும். அப்போனா நான் 2 மாதத்தில் டபுள் ஆக்கிடுவேன், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுவேன். அதுபோக இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க, நான் 10,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துட்டேன். அதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணும்னா, 10,000 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியுதா, அப்புறம் எதுக்கு நான் வேலை பார்க்கணும், இதிலேயே நிறைய சம்பாதிக்க முடியுதுன்னு நினச்சி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறாங்க. ஆனால் அவர் அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸை பார்த்துருப்பார், எவ்வளோ கற்றுருப்பார், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதாவது என்டரிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங், எதுவுமே தெரியாமல் மார்க்கெட்டில் அப்படியே இறங்கும்போது லாஸ் வர மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கம்பெனி என்ன பண்ணுது, இப்போ ஏதோ ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியோட கஸ்டமர் யார், அது அடுத்த கொஞ்ச நாளில் இருக்குமா இருக்காதா, அதில் எப்படி பணம் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதனால் நமக்கு என்ன லாபம், இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம இறங்குறது. அதே மாதிரி சார்ட் இருக்கும், ப்ரைஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது கிடையாது. ஏன் ப்ரைஸ் ஏறுது, ஏன் ப்ரைஸ் இறங்குது, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம டைரெக்டாக அந்த ஸ்டாக்குக்குள்ளே வாங்குறது. இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சார்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே போல் ஃபாலோ ரேண்டம் டிப்ஸ். இப்போ வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, இந்த இடத்துலலாம் நம்ம ரேண்டம் டிப்ஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டாக் இன்றைக்கி அப்பர் சர்க்யூட் அடிச்சிருவோம், இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதை பார்த்து நம்ம எதுவுமே ரிசர்ச் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே வாங்குறது. அப்படி வாங்கும்போது எல்லா ஸ்டாக்கும் ப்ராஃபிட் தராது, லாஸ் தர தான் செய்யும். இப்போது அப்படி டிப்ஸ் கொடுக்குறவங்க அவங்களால கண்டிப்பாக சொல்ல முடியும்னா அவங்களே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்கள்ல. இப்போ 100 ரூபா ஸ்டாக் 150 ரூபா போதுன்னு அவங்களுக்கு தெரியுது, கன்ஃபார்மாக தெரியுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எதுக்கு அவங்க டிப்ஸ் கொடுக்கணும், அதை டைரெக்டாக அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது அவங்களால முடியாது. இவங்க உங்களோட அறியாமையை பயன்படுத்தி டிப்ஸுன்ற பேரில் உங்கள்கிட்ட கோர்ஸை விற்பாங்க, விற்று நிறைய ப்ராஃபிட் எடுப்பாங்க. இதில் நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே அப்படி இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னொரு விதமாக லாஸ் பண்ணுறதுன்னா எமோஷ்னல் ட்ரேடிங். பயத்தில் ட்ரேட் பண்ணுறது, இல்லைனா பேராசையில் ட்ரேட் பண்ணுறது. எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம், 110 ரூபா போனோடனே விற்றுறது, 10 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சுல விற்றுறது. ஆனால் அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 130 ரூபா போகும்ன்றது நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது கிடையாது. இதே இது ரிவர்ஸில், இப்போ 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குகிறோம், 90 ரூபாய்க்கு போயிடுச்சு, ஐயோ 90 ரூபா போயிடுச்சா, இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லி அங்கே விற்கிறது. அப்போ என்ன ஆகும்னா கிரீட், பயம், இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஸ்டாக்கோட நம்மளோட எமோஷனலை டைரெக்டாக அட்டாக் பண்ணி நம்மளோட லாஸை நிறைய கொண்டு வருது. இது நம்ம பண்ணவே கூடாது. இப்போது கொரோனா டயத்தில் என்ன நடந்துச்சு, மார்க்கெட் ரொம்ப விழுந்துச்சு. அந்த டயத்தில் நிறைய பேர் பயந்து விற்றுட்டு வெளியே வந்தாங்க, லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு இதுக்கு மேலே மார்க்கெட்டே இருக்காதுன்னு சொல்லி லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் அது நல்லா இறங்கின பிறகு அங்கே வாங்கினவங்க தான் இப்போ நிறைய ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸோ கீழே இறங்கும்போது பயப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியும், நமக்கு அதில் ஒரு grip இருக்கும். ஓவர் ட்ரேடிங்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது ஒரே நாளில் நிறைய ட்ரேட் பண்ணுறது. ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம், இப்போது இது 100 ரூபாயில் இருக்குது, 101 ரூபா போனோடனே விற்றுறது, இல்லைனா 99 ரூபா போனோடனே லாஸ் ஆச்சேன்னு விற்றுறது, திரும்ப 102 ரூபா போனோடனே வாங்குறது, 103 ரூபா போனோடனே விற்கிறது. ஓவர் ட்ரேட். இது என்ன ஆகும்னா நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம மைண்டை அது பாதிக்கும். அதுபோக நிறைய ப்ரோக்கரேஜ் காஸ்ட்டு வேஸ்ட் ஆகும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நம்ம வாங்கி விற்று ப்ராஃபிட் பண்ணலான்றது இதில் இருக்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஷன். அப்படி பண்ணவே கூடாது. அதே மாதிரி
பொறுமையே கிடையாது. நம்ம என்னென்னா பணம் சம்பாதிக்க யாருக்குமே மேக்ஸிமம் பொறுமை இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே பணம் சம்பாதிக்கணும், உடனே வீடு கட்டணும், உடனே பெருசாக வளரணும் அப்படிலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ்னால் இப்போ ஏதோ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அது பிரபலம் ஆகணும், உங்களோட ஃபுட் டேஸ்ட் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அதை பார்த்து கஸ்டமர் வரணும். அதுவே வந்தாலும் அவங்க வீக்கெண்டில் தான் நிறைய சேல் ஆகும், மற்ற 4 நாள் 5 நாள் சேலே ஆகாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும், எல்லா நாளுமே ப்ராஃபிட் தராது. லாங் டைமாக யோசிக்கணும். எவ்வளோ லாங் டைமாக யோசிக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். முக்கியமான இது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான் ப்ராப்ளம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் இதில் ப்ராப்ளமாகவே இருக்க போகுது. இந்த மிஸ்டேக்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது முக்கியமான பார்ட். அதில் ஒரு 5 ரூல் இருக்குது. என்னென்னா, முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்மாலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாப் லாஸ் மனசில் வச்சுக்கோங்க. என்னால் ஒரு 100 ரூபா தான்ப்பா லாஸ் தாங்க முடியும். அப்போ 100 ரூபா வந்துச்சுன்னா வெளியே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் தானே கற்றுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் போக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த டெலிகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபோன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குறோம், இதிலலாம் நீங்கள் சிக்காதீங்க. நீங்களே பொறுமையாக கற்றுக்கோங்க, நம்ம ஒன்றா பண்ணிக்கலாம். எதையுமே லாங் டைமாக யோசிக்கணும். இப்போ இதுவே நம்ம ஒரு கோல்டோ எதுவாக இருந்தாலும் நம்ம லாங் டைமாக தான் வாங்குகிறோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். முக்கியமான விஷயம் நாலேஜ் ப்ளஸ் டிசிப்ளின், இதுதான் ப்ராஃபிட். தெரிஞ்சுக்கணும், பொறுமையாக இருக்கணும், கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்ம சீக்கிரமாக முன்னேறலாம். தேங்க்யூ.